சில பேர் வந்துட்டு படிக்காமயே ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணாமே வந்துட்டு பிஹெச்டி கோர்ஸ் முடிச்சிருவாங்க. அது படிச்சாலுமே அவங்களுக்கு வந்துட்டு நிம்மதியா இருக்க முடியாது. இல்ல நம்ம இன்னுமே நிறைய படிக்கணும், நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பரான திருவிளையாடல்லாம் பண்ணுவாங்க. புரியலையா? அப்ப நீங்க நல்லவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு புரியாது. ரொம்ப இறக்க மனசா இருப்பீங்க போல இருக்கு. நீங்க தான் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களே. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்துட்டு பாவம் பார்ப்பீங்க. ஆனா அவன் நமக்கு பதம் பார்த்துட்டு போயிடுவான். இது உண்மைதானே? எத்தனை பேர் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஒன்று சொல்லட்டுமா? ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா அவங்களோட கஷ்டமோ அவங்களோட கண்ணீர் மட்டும்தான். இது ரெண்டு இருந்தா போதும், எப்பேற்பட்ட ஆளையும் கீழே விழுத்திடலாம். இது 100% நடக்குங்க. ஆமா, இதுல இந்த நல்ல ஏமாலியா இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அப்படியே கணத்துல கை வச்சுட்டு அவங்களோட கஷ்டத்தை சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டு இவங்க போல் போல்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. லாஸ்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா அழுகிறதோட நிப்பாட்டாது, லாஸ்ட்ல முக்காடை போட்டுட்டு உட்கார அளவுக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் திருவிளையாடலாம் பண்ணிட்டு அழகா போயிடுவாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த கருப்பாடு உள்ள வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. உங்க கூட இருக்கும்போது அது என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா வாட்ச் பண்ணுங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க, உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. பட் யாராவது குழு கொடுக்குறாங்களா, கொஞ்சம் ஒரு கண்ணு வைங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, கரும்பு வெட்டினாலும் கண்ணு பார்த்து வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன் கூட பழகுறவன் உங்ககிட்ட எப்படி பழகுறான், நீ உன்னோட நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்தையும் நம்பி சொல்லுவ. ஆனா அவன் வந்துட்டு உன்னைய நல்லா யூஸ் பண்ணிக்கணும் தான் நினைப்பான். உன்னை எப்படி வீழ்த்தலாம், உன்னை எங்க அடிச்சா உனக்கு எங்க வலிக்குங்க எல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இதோட விளைவு உங்களை மோசமான அளவுல பாதிக்கும். நம்பிக்கை துரோகம், இதுக்கு பேர் தான் நம்பிக்கை துரோகம். கூட இருந்து குழி பறிக்கிறது இதுதான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, வலியை தாங்க முடியாதுங்க.